ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மணப்பெயின் சமையலில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா, சுகர் இருக்கவங்களுக்கு காலில் பார்த்தீங்கன்னா நிறைய புண்ணுலாம் இருக்கும். அந்த புண்ணு பார்த்தீங்கன்னா ஆறவே ஆறாது. என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஆறவே ஆறாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு சூப்பரான வீட்டு வைத்தியம் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வைத்தியம் பார்த்தீங்கன்னாக்கா, சுகர் இருக்கவங்க காலில் இப்போ புண்ணு இருக்குன்னா அந்த புண்ணு அல்சராக மாறாமல் கேன்சராக மாறாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ட்ரீட்மெண்ட் சரி செஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் முதல்ல அந்த புண்ணை க்ளீன் பண்ணணும் இல்லையா? அப்போ எதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலான்னா, சுடு தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு காட்டன் கிளாத் வச்சு அந்த புண்ணு இருக்குது தெரியுமா, அந்த இடத்த நல்லா நீங்கள் மெதுவாக தொடச்சி எடுத்திங்கன்னா அந்த புண்ணில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே வெளியில் வந்துடும். சுடு தண்ணியில் நம்ம மஞ்சத்தூள் போடுறதுனால அந்த மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிருமி நாசினி. அதுக்காக தான் நம்ம மஞ்சத்தூள் சுடு தண்ணியில் சேர்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த புண்ணை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அந்த காலை நல்லா ரெஸ்ட் பொசிஷனில் வச்சுருங்க. காலுன்னு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசங்க பார்த்திங்கன்னா விளையாடுவாங்க, விளையாடுறதுல கீழே விழுந்துருவாங்க, கீழே விழுந்துட்டு அடிப்படும். ஸோ அந்த மாதிரி புண்ணெலாம் வந்ததுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த வீடியோவில் முதல்ல நம்ம சுடு தண்ணி வச்சு அந்த புண்ணை நல்லா தொடச்சி எடுக்க போகிறோம். இதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா நான் 3 மருந்துகள் சொல்ல போகிறேன். அந்த மருந்தை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் புண்ணுங்களை பார்த்திங்கன்னா ஆற வைக்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, நான் சொன்னபடி உங்கள் புண்களை எந்த ஒரு தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. அந்த புண்ணு ஆறணுனாக்கா முதல்ல எப்போ பார்த்தாலும் கால் தண்ணியில் ஊறிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த புண்ணு ஆறவே ஆறாது. தண்ணி படாமல் பத்திரமா பார்த்துக்கோங்க. அதுபடி பார்த்திங்கன்னா அந்த புண்ணை பெருசாக விடாதீங்க. சின்னதாகவே இப்போ நீங்கள் ஒரு புண்ணை பார்த்துட்டிங்கன்னா அந்த புண்ணுக்கு அப்பயே நீங்கள் மருந்து எடுத்திங்கன்னா டக்குன்னு ஆறிடும். நீங்கள் பெருசாக பரவாயில்ல ஆறிடும், பரவாயில்ல தானாக ஆறிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அது ஆறவே ஆறாது. நீங்கள் சின்னதாக இருக்கும் போது இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு க்யூர் ஆகிடும். அந்த புண்ணு தடையும் கூட உங்களுக்கு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மருந்துகள்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன வேலை மட்டும் பண்ணிட போகிறீங்க. நம்மளோட மணப்பெயின் சமையலை வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணும்போது நீங்கள் ஆல் செலக்ட் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதுசாக வர வீடியோஸ் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுடு தண்ணி வச்சு புண்ணு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. முதல் ட்ரீட்மெண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேப்ப எண்ணெய். வேப்பெண்ணெய் பார்த்திங்கன்னா நிறைய மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை சாதாரண எண்ணெய் கடையில் கூட பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி வச்சுருப்பாங்க. வேப்ப கொட்டையிலேருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக செக்கில் ஆட்டி வச்சுருப்பாங்க. அந்த எண்ணெய் தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காத எண்ணெயாக இருக்கணும். அந்த மாதிரி எண்ணெயை நீங்கள் எடுத்து புண்ணை நல்லா தொடச்சிட்டு அந்த புண்ணை நல்லா ஆறின பிறகு அதில் இருக்க ஈரப்பதம் போன பிறகு இந்த எண்ணெயை நீங்கள் வச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு வாரத்தில் உங்களோட புண்ணு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்த அடையாளம் கூட இல்லாமல் கரெக்டாக ஆறிடும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பெரியவங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஆறுறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு சட்டுன்னு எந்த ஒரு காயமும் ஆறாது. அதுவும் சுகர் இருக்குன்னா சட்டுன்னு ஆறாது. ஸோ ஒரு வாரன்றது ஒரு 2 வாரம் கூட ஆகலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப செப்டிக் ஆகாத புண்ணுங்களுக்கு தான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் கரெக்டாக நம்ம வீட்டு வைத்தியம் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். ரொம்ப ஓவரான புண்ணாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா முதல் டிப்பு. அடுத்து ஒரு மருந்து பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஆவாரம் பூ. ஆவாரம் பூ இல்லைனா ஆவாரம் இலை, இந்த 2 இலையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எந்த இடத்துல காயம் படுதோ அந்த இடத்துல இந்த பவுடரை நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புண்கள் எல்லாமே ஆற ஆரம்பிக்கும். இந்த ஆவாரம் பூ பார்த்திங்கன்னா புண் மட்டும் இல்லை, சரும வியாதி எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா சரி செய்யும். அவ்வளோ எஃபெக்டிவ் இதில் இருக்குது. அதே மாதிரி சுகர் இருக்கவங்க இந்த ஆவாரம் இலை ஆவாரம் பூவை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது தினமும் வெறும் வயிற்றில் காலையில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சுகரும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கண்ட்ரோல் ஆகும். இது பார்த்திங்கன்னா 2வது டிப். 3வது டிப் பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் பீன் அப்படின்ற ஒரு பீன் தான் நம்ம எடுக்க போகிறோம். அது என்ன பண்ண போகிறோம்னா நல்லா பவுடர் பண்ணி எந்த இடத்துல உங்களுக்கு காயம் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் 10 மாதிரி போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த காயங்கள் சீக்கிரமாக ஆறிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 ட்ரீட்மெண்ட்டில் எது ரொம்ப ஈஸி ரொம்ப எஃபெக்டிவ்னா வேப்பெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் எப்பப்பெல்லாம் காயம் நீங்கள் ஐயோ நமக்கு இந்த இடம் புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இந்த வேப்பெண்ணெயை லைட்டாக எடுத்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஆறிடும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பெரிய ட்ரீட்மெண்ட்டாக உங்களுக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் நீங்கள் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யாருக்காவது புண்ணு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.